Hi friends, welcome back to Mathi. நம்ம இன்னைக்கு நம்மளோட சேனலில் வந்து ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபி அப்படின்னா ரொம்ப யம்மியான மினி பேன்கேக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த மினி பேன்கேக் வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மினி பேன்கேக் கூட வந்து நான் வந்து சாக்லேட் சிரப் வந்து ஆட் பண்ணி நான் சர்வ் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து சாக்லேட் லவர். ஸோ வந்து சாக்லேட் சிரப் வந்து நான் ஆட் பண்ணி நான் வந்து சாப்பிட்றேன். இதே உங்களுக்கு வந்து நியூட்ரலாக பிடிச்சிருந்துச்சு இல்லை வேறு உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அதை நீங்கள் ஆட் பண்ணி உங்கள் குழந்தைங்க கூட இந்த ரெசிபியை செஞ்சுட்டு என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த மினி பேன்கேக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துட்டு நான் இதில் வந்து 130 கிராம் வந்து மைதா எடுத்திருக்கேன். ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து எடுத்திருக்கேன். இது கூட வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து லைட்டாக வந்து சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா வந்து பேக்கிங் சோடா எல்லா சைடும் ஈவனாக மிக்ஸ் ஆகணும், அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து பட்டர் மில்க் இருந்துச்சு அப்படின்னா அந்த மைதாவில் டைரெக்டாக ஆட் பண்ணி நம்ம வந்து கலந்துக்கலாம். அப்படி பட்டர் மில்க் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து பட்டர் மில்க் வீட்டிலே செஞ்சிடலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 100 ml வந்து பால் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய வந்து வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்காங்க. சூடாக இருக்க பால் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வினிகர் ஆட் பண்ணோடனே அது திரிஞ்சிரும். ஸோ காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கலாம். அதோட வினிகரும் வெண்ணிலா எசன்ஸ் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மைதா மாவு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குல்ல, அந்த மாவில் இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பட்டர் மில்க் டேஸ்ட்டுக்கு நம்ம வந்து மில்க்கை ரெடி பண்ணியாச்சு. நம்ம நார்மல் மில்க் ஆட் பண்ணுறத விட இப்படி ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். அதுக்காக தான் பட்டர் மில்க் ஆட் பண்ணுறது. ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு பேட்டர் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து மேற்கொண்டு நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்க பால் ஆட் பண்ண வேணாம். இப்போ நம்ம வந்து ஆயிலோ இல்லைன்னா பட்டரோ வந்து மெல்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு எப்படி சொல்கிறது லிக்யூடாக ஒரு இது வரும். அதுக்காக வந்து நம்ம ஆயிலோ இல்லைன்னா பட்டராக வந்து மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த பேட்டர் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பால் கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். இதெல்லாம் ஒன்றா கலந்து வரப்போ நம்ம வந்து இதுக்கு லைட்டாக சுகர் வந்து சேர்த்திக்கலாம். ஏன்னா வந்து லைட்டாக ஒரு இனிப்பு சுவை இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பேன்கேக். ஸோ வந்து லைட்டாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம சுகரை லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சுகர் வந்து அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால் ஒரு திக்கான பேட்டராக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பதம் வந்து கரெக்டாக வரும். அதுக்காக தான் சுகர் வந்து நிறைய ஆட் பண்ணாதீங்க. நிறைய ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து பேன்கேக் வந்து கரிஞ்ச மாதிரி வந்துடும். ஸோ வந்து கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகும். ஸோ சுகர் வந்து சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக சுகர் வந்து லைட்டாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பைப்பிங் பேக் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இல்லை அப்படின்னா ஒரு கெட்டியான பாலி பேக்கில் வந்து இந்த மாவு பேட்டரை ஃபுல்லாக ஊற்றிட்டு இந்த ஒரு கார்னரை மட்டும் நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் வந்து எண்ணெய் வச்சுருக்கோம், எண்ணெய் வாங்குவோம்ல கடையில், அந்த ஆயில் பேப்பர் வந்து கெட்டியாக இருக்கும். ஸோ அந்த பேக்கில் வந்து நான் அந்த மாவை ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து தோசைக்கல்லோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. நல்லா ஹீட் ஆகணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து அந்த நல்லா தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் அந்த பேக்கில் இருக்கக்கூடியதை சின்ன குட்டி மினி தோசையாக ஊற்றிக்கலாம். நம்மளோட மினி பேன்கேக் வந்து இந்த மாதிரி ஊற்றிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பேட்டர் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து களையாமல் வரும். ஃபஸ்ட் எப்போயுமே ஊற்றும் போது அந்த ஒரு 2-3 பேன்கேக் மட்டும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சொதப்பலாகும். ஏன்னா வந்து அதில் இருக்கக்கூடிய ஏர் பபிள் வந்து ரிலீஸ் ஆகும். அதனால் வந்து ஒரு 2-3 பேன்கேக் மட்டும் வந்து நம்மளுக்கு சொதப்பலாகும். மற்றபடி மீதி எல்லாமே
அதுக்கப்புறம் ஊற்ற நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். அந்த ஒரு சின்ன சின்ன சைஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ஊற்றிக்க போகிறேன். இது எல்லாமே ஊற்றி முடித்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு டீஸ்பூன் வச்சு, ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சு நம்ம வந்து இதை வந்து ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கலாம், திருப்பி விட்டுக்கலாம். ஸோ அப்படி நம்மளுக்கு திருப்பும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். ஸோ எது ஃபஸ்ட்டாக ஊற்றிருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு நல்லா வந்து திருப்பி விட்டுருங்க. ஏன்னா இது மாதிரி எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஈவனான கலர் இருந்தால் தான் நம்மளுக்கு பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும். அதனால தான். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ திருப்பி விட்டுக்கலாம்.
ஸோ நம்மளோட மினி பேன்கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து நான் வந்து இப்போ ஹசிட் சிரப்போட சாக்லேட் சிரப்பை வந்து இது மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் வந்து இதை வந்து சர்வ் பண்ணி சாப்பிட போகிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் வந்து ஒன்று சாக்லேட்டில் இல்லைன்னா நியூட்ரலாக எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு ரெசிபி வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.